நம்ம கனப்படுத்தணும் இல்லையா? இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை நம்ம கேட்டுனே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவர். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற வேண்டிய நம்ம மத்தியில் இருக்கிற பாருங்க. நம்ம கர்த்தர் நம்ம தேடுகிற வேலையை நம்ம கண்டடைய போறோம் இல்லையா? நம்ம நெருக்கத்துல தான் நம்ம ஆண்டவரை தேடணும் இல்லையா? நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம நெருக்கப்படுகிற காலங்கள்ல தேவனை தேடும்போது கர்த்தர் அதிலே பிரியமா இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை கூட்டம் தியானிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். 7வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மையிலேயோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அல்லேலூயா. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு தியானிக்கவே வந்திருக்கும். நன்மை செய்தா மேன்மை இல்லையா? நீங்க நல்லது செஞ்சா நமக்கு நல்லது தானே வரும். நல்லது செஞ்சா இன்னைக்கு நம்மள நல்லவங்க தானே சொல்லுவாங்க. இன்னைக்கு மேன்மை இல்லையா? கர்த்தர் நன்மை செஞ்சா மேன்மை இல்லையா? நன்மை செய்யாது இருக்கிற பட்சத்துல உன் வாசற்பட என்ன இருக்குமா? பாவம் படுத்திருக்கும். எனக்கு அருமையானவங்களை ஏன் இந்த வார்த்தை குறித்து எனக்கு தியானிக்க முடியாது? தேவன் நம்ம சொல்லியிருக்காரு. பார்த்தா நம்ம இப்போ காலங்கள் நமக்கு இப்போ எல்லாமே மாறி இருக்கு இல்லையா? இப்ப பாருங்களேன், எல்லாரும் ஒரு உதவிகளை நாடி ஓடி உதவி பெற்றுக்கொள்ளணும், உதவி செய்யணும். பாருங்க, கொடுக்கணும், வாங்கணும், ரெண்டு தரப்புல நம்ம இன்னைக்கு எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்த கொடிய வைரஸ்னால இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பலவீனம், வியாதி, வேதனை, ரெண்டாவது பண நெருக்கடி, கஷ்டம். இன்னைக்கு எல்லாவற்றிலும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா அலைந்து திருந்து ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சில குடும்பங்கள், அப்புறம் ஏதாவது நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு பாருங்க. கொடுக்கறோம் ஒரு பக்கம், வாங்குறது ஒரு பக்கம். இங்க தேவன் சொல்லுகிறாரு, இங்க காயினும் ஆபேலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துகிறார். இங்கே காயினும் ஆபேலும் தேவனுக்கு என்று காணிக்கையை கொண்டு வைக்கும் போது கர்த்தர் காயினின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. காரணம், அவன் செழுமையானதையும் கொழுமையானதையும் கர்த்தருக்கு கொடுத்தான். பாருங்க, ரெண்டு பேருடைய காணிக்கையை குறித்து நம்ம பேசும்போது தேவன் காயினதை அவாய்ட் பண்ணிட்டார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா பாருங்க, ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். காரணம் என்ன? தேவன் விருப்பப்படுறதை அவன் கொண்டு போய் கொடுத்தான். பாருங்க, இது தேவன் தான் இந்த உலகத்தை உருவாக்குனார் இல்லையா? உண்மையாவே இந்த மரம், செடி, கொடி இதெல்லாமே கர்த்தர் தான் உருவாக்கணும். பாருங்க, அவன் என்ன செய்வான்? காயின் மேல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லவே இல்லை. அவனுக்கு கிடைச்சதெல்லாம் அவன் பயிரிட்டான், தோட்டத்துல விளைஞ்சதை கொண்டு போய் கர்த்தர் கொடுக்கான். முதற்கனிகள் இல்லையா? தோட்டத்துல நம்ம படிச்சு பார்க்கலாம். அதுல பாரு, சில நாள் சென்ற பின் 3வது வசனம் சொல்லுது, சில நாள் சென்ற பின் காயின் தன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான். தேவனுக்கு என்ன அவன் காணிக்கையில கொண்டு வரான், அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா ஆபேல் பாருங்க, 2வது வசனத்துல பின்பு அவனுடைய சகோதரன் ஆபேல் மன்னிக்கணும், அந்த 3வது வசனம் 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவையில் கொழுமையானவைகளிலும், தலையீற்று அதுல கொழுமையானவைகளையும் தேவனுக்கு என்ன பண்ற? காணிக்கையை கொண்டு வர்றான். பாருங்க, கர்த்தர் விரும்புறது கொழுமையானவைகளை. அல்லேலூயா. ஆனா காயினுடைய காணிக்கை தேவன் விரும்பவே இல்லை. காரணம், அவன் கொடுத்தது விருப்பம் இல்லைன்ற என்ன முதன்மையான தரலன்றதுக்காக இல்ல, கர்த்தர் விரும்பினது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுவோம், பழகுவோம் இல்லையா? அவங்களுக்கு விருப்பமா கொண்டு போய் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மற்ற டைம்ல கொண்டு போய் வாங்கிக்குவாங்க. ஆனா பிடிச்சதை கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன், உடனே என்ன பண்ணுவோம்? உடனே வாங்கி ரொம்ப சந்தோஷம், எனக்கு பிடிச்சமானதை வாங்கி கொடுத்தீங்க. கர்த்தரும் பாருங்க, அவருடைய விருப்பத்தையும் தேவன் நீங்க தெரியப்படுத்துறாரு. பாருங்க, காயின் கொடுத்ததும் நல்ல காணிக்கை தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா விருப்பமானதை அவங்க கொடுக்கல, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம பாருங்க, அன்பு இன்னைக்கு ஒரு நேசிப்போம், அன்பா இருப்போம், அவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம்ல. தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ இல்லையா அவங்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லி ஓடி போய் வாங்கிட்டு போய் அதை கொடுக்கும் போது, அவங்க விருப்பப்பட்டதை அவங்க கிட்ட கொடுக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்குவாங்க இல்லையா? இப்ப ஏதாவது ஒன்று அவங்கள பத்தி தெரியாதவங்க, அவங்க குணம் அறியாதவங்க என்ன பண்ணி ஏதாவது வாங்கிட்டு போன சொல்லி வாங்கிட்டு போய் கொடுப்போம். கொடுத்தோம் அதையும் அவங்க வாங்கிக்குவாங்க, வெறுக்க மாட்டாங்க. ஆனால் அது அவங்க விருப்பம் இல்லை, வாங்கிக்குவாங்க இல்லையா? பாருங்க, இன்னைக்கு இதுதான் இங்க நடந்துச்சு. தேவன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, ஆனா ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்த போதுதான் இங்க அவனுக்கு முகநாடி வேறுபட்டு கோவப்பட்டுட்டான். ஆனா இந்த இடத்துல இங்க சொல்லப்படுறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீங்க கர்த்தருக்கு என்று நீங்க நன்மை செய்யணும். காணிக்கைகள், தசம பாகங்கள், இன்னைக்கு எல்லா இடங்களும் இது குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல? இன்னைக்கு சொன்னா நம்ம நீங்க தவறா பேச நான் வரல. இன்னைக்கு மீடியால பார்க்க போனா, டிவிலயோ, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பண்ணீங்கன்னா முதல்ல இன்னைக்கு எதை குறிச்சிருக்குது? இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு பொண்ணவர்கள் காணிக்கையை பத்தி பேசி கொடுங்க, கர்த்தர் கொடுங்க, ஆண்டவர் கொடுங்க, ஆசீர்வதிப்பார். ஏன் எல்லாரும் சொல்றாங்க? எதற்காக அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்போம். நன்மை செய்யுங்க, கர்த்தருக்கு என்று கொடுங்க அப்படின்றாங்க இல்லையா? ஆனா அதை சொல்லிதான் கொடுக்கணுமா? நீ சொல்லணுமா? பாருங்க, ஊழியக்காரங்க அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க இல்ல? எனக்கு அருமையானவர்களே, அதை குறித்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நாங்க இது வரைக்கும் கேட்க கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கறத பத்தி ஒரு தடவை சொல்லியாச்சு, அதை அவங்க ரொட்டீனா அவங்க செய்ய வேண்டிய கடமையில இருக்கிறாங்க. அதை டெய்லி போடும் போதெல்லாம் கொடுங்கன்னு கேட்கறது தவறான காரியமான. இங்கே நாம இங்க வசனத்துக்கு வந்துருவோம். நன்மை செய், அதுல உனக்கு மேன்மை இல்லையா? நன்மை செய், உனக்கு திராணி இருக்குமோ நன்மை செய், கொடுங்க, அப்போ கொடுக்கப்படும். இங்கே
நன்மையான காரியங்களை தேவன் உங்கள் மத்தியில் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்கள், இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு நம்ம நன்மையாய் செய்யறோம். நன்மைன்னா ஒரு நல்ல காரியங்கள், நற்கிரியங்கள் நம்ம செய்யறோமா, கர்த்தருக்கு விருப்பமானது நம்ம இன்னைக்கு செய்யறோமா. இன்னைக்கு மேன்மை எப்போ வரும்? நன்மை செய்யும்போது தானா வரும். இன்னைக்கு நன்மை செய்வதே இல்லை. இன்னைக்கு நாம எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதாவது நமக்கு கிடைக்குமா, அவங்க ஏதாவது நமக்கு கொடுப்பாங்களா, அவங்க கிட்ட நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வருமா, இவங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, நீ எதையும் எதிர்பாராத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்போ நீ நன்மை செய், உன்னை தேடி வரும் எல்லாமே. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். இங்கே இவர்கள் பலியை தேவன் விரும்பினதுக்கு காரணம் நன்மையானவைகளை இந்த காயின் செய்யல, ஆபேல் செய்யறான். கர்த்தர் விரும்பி நன்மையான நல்காரியங்கள், நல்லது விருப்பமானது கொண்டு போய் ஆபேல் பலியிடும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்தார். அதுதான் காயின்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையா, நீ நன்மை செய்ய மாட்டியா, நன்மை செய்யணும். வாசற்பட்ட பாவம் படுத்திருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாசற்பட்ட பாவம்னா இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாதது. இன்னைக்கு பாவம்னு சொல்ல ஆசீர்வாத குறைபாடுகள். எத்தனை பேர் வீட்டுல இன்னைக்கு வறுமையும் கஷ்டமும் இருக்குது. ஏன் நன்மை செய்வதில்லை? இன்னைக்கு நன்மை செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம திராணி இருந்தா ஒதுங்கிடுறது. வேண்டாம், நாம பானா அதுல நம்ம போய் மாட்டிக்க வேண்டாம், நம்ம அதுக்குள்ள நுழைய வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போயிடும். கர்த்தர் உங்களை கணக்கு கேட்பாரு. அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்துல உனக்கு கர்த்தர் திராணி கொடுத்திருக்கிற வேலை நிச்சயமா நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் வாசற்படியில பாவம் படுத்திருக்கோம். ஏன் பாவ காரியங்கள் இன்னைக்கு வாசற்படியில படுத்திருக்கோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறதுல எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு நிறைய பேர் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், நம்ம எதையாவது தேவனுக்கு பொருத்தனை பண்ணிட்டேன், நான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு பொருத்தனை இல்லையா, ஆண்டவர் நீ ஜெபம் பண்ண பொருத்தனை சொல்ல இல்லை, அண்ணால் அவ்வளவுதான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண. ஆண்டவர் அண்ணால நீ போமா ஆலயத்துக்கு போய் முட்டி போட்டு பொருத்தனை பண்ணிக்கன்னு சொல்லவே இல்லை இல்லையா. இன்னைக்கு தானாவே முன் வந்து அவ பொருத்தனை பண்ண. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பொருத்தனை பண்றோம்ல, நான் காணிக்கை கொடுத்துறேன், தசம கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன். நம்ம இன்னைக்கு எதையாவது தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி செய்யற நன்மை செய்யறது இல்ல, தேவையில்லாத காரியங்களை இப்படிதான் பலி செலுத்துற. இப்போ எதனால இந்த வார்த்தை நம்ம பேசுகிறோம், தேவனுடைய சமூகத்துல போய் அவர்கள் பலி செலுத்தும் போதுதான் கர்த்தர் வெளிப்பட்டு அவர்கிட்ட பேசுறார். காயினையும் ஆபேலையும் பாக்குறாரு தேவன், அவர்கள் செய்கிறதை கர்த்தர் பாக்குறாரு இல்லையா. காயினோட ஆண்டவர் வாக்குவாதம் பண்றாரு. அதை தான் இன்னைக்கு நம்ம தியானித்து கொண்டிருக்கோம். எனக்கு அருமையானவர்களே, ஆபேல்கிட்ட தேவன் பேசல. ஏனென்றால் கர்த்தர் அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார், அவன் மேல பிரியமாயிட்டாரு, அவன் கொடுத்ததை தேவன் ஏற்றுக்கொண்டார், அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் காயினுக்கு கோபம் வரதுனால காயினோட ஆண்டவர் பேசுறாரு, நன்மை செஞ்ச மேன்மை இல்லையா, நீ ஏன் நன்மை செய்யவில்லை, நீ ஏன் உனக்கு தானே இருந்து நீ செய்யல, கர்த்தர் விரும்புறதை நீ ஏன் செய்யல, நீ பொருத்தனை பண்ணிடுற. நிறைய பேரு நான் என்ன செய்யறேன், நான் உபவாசிக்கிறது கூட பொருத்தனை, வாரத்துல 3 நாள் உபவாசிக்கிறேன், நான் என்ன செய்யறேன், என்கிட்ட இதை கொடுக்குறேன், நான் அதை கொடுக்குறேன், அதை வாங்கி எல்லாமே பொருத்தனை. நீ பிரசங்கின் புஸ்தகம் 4:5 அதிகாரத்துல 4:5 வசனம் சொல்லி தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாத. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறது, வருஷங்களோட என்ன பண்றது, தேவையில்லாததை பொருத்தனை பண்ணிக்க வேண்டியது, அதை செலுத்த முடியாது. இனி வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இது நன்மை அல்ல. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாசற்படியில பாவம் படுத்திருக்கும். ஏன் தேவனுக்கு என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாத. அவர் அறிவில்லாதவங்களுக்கு பிரியமான, மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, அவர் பிரியப்படுகிறது இல்லை. தேவையில்லாத புத்தியினாமாய் சொல்லுகிற இந்த அந்த ஒரு பொருத்தனையின் மேல ஆண்டவர் பிரியப்படுறது இல்லை இல்லையா. நீ நேர்ந்து கொண்டு செய். நீ ஏன் நீ நேர்ந்து கொள்ளாம செய்ய இருக்கிற, அது கர்த்தவாசனம் சொல்றது, நீ நேர்ந்து கொண்டது செய்யாமற் போவதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம். அல்லேலூயா. உன்னை நீ ஏன் பொருத்தனை பண்ணிக்கிற, உன் ஆண்டவர் கேட்கிறாரா, பண்ணுமா, என்கிட்ட வந்துரு, உனக்கு இதை போட்டு எதையுமே ஆண்டவர் கேட்கல. அவர் கேட்கறதெல்லாம் உன் இருதயத்தை எனக்காக தருவாயா என்ன சொல்றாரு, உன் இருதயத்தை எனக்கு கொடுக்க முடியுமா, உன் இருதயத்துல கொஞ்சம் இடம் கொடுங்களேன். ஆண்டவர் சொல்லி, என்னை நேசிக்கிறாயா மகளே, என் மேல நீ அன்பு வச்சிருக்காயா. இன்னைக்கு தேவன் கேட்கிற காரியம் இல்ல ஆண்டவரே, அது என்னால முடியாது, உலகத்தின் பேரை தான் நான் அன்பு வச்சிருக்கிறேன், நான் உலகத்தை நான் நேசிக்கிறேன், உலகத்தில் உள்ளவளை நான் நேசிக்கிறேன். நீ நிறைய பேர் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா. கர்த்தர் சொல்றாரு, நீ நன்மை செய், உனக்கு மேன்மை இல்லையா. இன்னைக்கு பார்த்தா அநேகர் பாருங்களேன், இருக்கப்பட்டவங்களாம் நீ வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் போயிட்டு இல்லையா. இதுல ஒரு சில நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. ஏன் சொல்ல போனா இன்னைக்கு பாருங்க, மனுஷர் காணும்படியே செய்யாத அப்படின்ற ஆண்டவர் இல்லையா. நல்லா வீட்டுல படிங்க. நீ மத்திய 6 அதிகாரத்துல சொல்றாரு, நீ கொடுக்கறத மனுஷர்கள் பார்க்கும்படி கொடுக்காத, அதுல பலனே இல்லை இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிவி ஆன் பண்ணாலும் சரி, இன்னைக்கு ஊழியக்காரங்களும் சரி, வெளியில எல்லாரும் இன்னைக்கு மனுஷர் காணும், இதுதான் வாய்ப்பு இல்லையா. அன்னைக்கு கூட ஒரு சகோதரன் சொல்ல, என்ன நீங்க அப்படியே இருக்கிறீங்க, நீங்க ஏதாவது கொடுத்து போட்டோ எடுத்து வச்சுங்க, ஃபியூச்சர்ல பயன்படும். நான் சொன்னேன், ஃபியூச்சர் பத்தியே பேச்சு இல்லை, இப்ப எதிர்காலத்தை பத்தி ஆண்டவர் நோக்கி பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அநேக ஊழியர் கூட என்ன செய்ய, பயன்படும், கொடுக்கறத போட்டோ எடுத்து பயன்படும் இல்ல. தேவன் அதை விரும்பவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இதே ஒரு ஆலயத்தை நம்ம இதே ஃபங்க்ஷன் பண்ணா பரவாயில்ல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல மரணத்தை குடிச்சு எல்லாம் பயந்துகிட்டு இருக்க வேலையில நாம கொடுக்கறத இன்னைக்கு எல்லாத்தையும் மீடியால போட்டு போட்டோ எடுத்து அதுல போட்டு தேவையில்லை. கர்த்தர் விரும்பவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே நான் ஏன் இதை சொல்றேன்னா, தேவன் இதை குறித்து துக்கப்படுறேன். எனக்கு அருமையானவர்களே,
கர்த்தர் இதை குறித்து துக்கப்படுகிறார். ஆமென். தேவன் சொல்றாரே, மகளே மகனே, இன்னைக்கு இதை குறித்து நான் விரும்பவே இல்லை, நன்மை செய்தா மேன்மை. ஆனா இவர்களோ தங்கள் காணுமடி, மனுஷர் காணுமடி செய்கிறார்கள் இல்லையா. இங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, இன்னைக்கு தேவன் இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நீயோ தர்மம் செய்யும்போது, 3வது வசனம், நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்த அரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாதிருக்க கடவது. நமக்கு கொடுத்துருக்க 2 கையில இந்த கை செய்து இந்த கை தெரியக்கூடாதான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது, உலகமே பாக்குற மாதிரி இன்னைக்கு நாம நன்மை தான் செய்யறோம், உலகமே பாக்குற மாதிரி செய்துட்டு இருக்கோம் பாருங்க. இன்னைக்கு அந்த அவர் சொல்ற, அப்பொழுது அந்த இடங்களில் பார்க்கிறவன் பிதாத்தாமே உனக்கு வெளியரங்கமா பதில் கொடுப்பாரு. இன்னைக்கு வெளியரங்கமான பதில் நீ கொடுத்து வர்றது இல்ல, நாமளே நீ வெளிப்படுத்தி நம்மளை மிகைப்படுத்திக்கிறோம். ஆனா ஆசீர்வாதம் வருவதில்லை, பாவம் தான் படுத்திருக்குது. ஏன் நம்மளை மிகைப்படுத்திக்கிறோம், தேவன் நம்மளை உயர்த்ததுக்கு நாமளே உயர்த்திக்கிறோம் இல்லையா. நம்மளே நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறோம், பெருமையா காமிச்சிக்கும் போது கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க முடியும், அதனால ஆசீர்வதிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் இப்படித்தான் இருக்கு இல்லையா. இன்னைக்கு 2வது வசனம், ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களில் வீதிகளும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை உதவியாத. நீ நிறைய பேர் செய்யற மாதிரி நீ அப்படி செய்யாத, நீ அப்படி செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நாம இன்னைக்கு செய்யறவங்களா இருக்கும். தேவன் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்றேன், நீ இப்படியெல்லாம் செய்யாத எனக்கு அருமையான மகளே மகனே. நீ யாருக்கு முன்னாடி நன்மை செய்ய, இந்த கைக்கு தெரிஞ்சு இந்த கைக்கு தெரியாது செய். அதுதான் கர்த்தர் விரும்புறார். மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாமல் இருந்தால் உன் வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கும். இன்னைக்கு ஆசீர்வாதம் வராம போறது நன்மை செய்யாதனாலதான். நன்மை செய்யும் போது மற்றவர் காணும்படி செய்யாத இல்லையா, அதுதான் தேவன் விரும்புறார். இன்னைக்கு இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மளால ஏன்றதை மற்றவர் உதவி செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும் இல்லையா. நம்மளால ஏன்றது கொடுத்தவங்களுக்கே கொடுக்காதீங்க, உங்களுக்கு திருப்பி தராதவங்களுக்கு கொண்டு போய் உதவி செய்யுங்க. நாளில் நீங்க எல்லாரும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் உண்மையா ஆகாரத்துக்கு வஸ்திரத்துக்கு இன்னைக்கு பாருங்க எல்லாருக்கும் பண கஷ்டம் இருக்குது இல்லையா. உங்களால முடிந்த உதவிகளை போய் செய்யுங்க, தப்பு இல்லை. இன்னைக்கு மனுஷர் காணும்படி செய்யாதீங்க, தெரியாதவங்களுக்கு கொடுங்க, யாரும் முகம் தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லையா. உங்களுக்கு காணிக்கைகளே தசம பாகங்களை கர்த்தர் விரும்புகிறார். அதை குறித்து நீங்க ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். தேவனுடைய சமூகத்துல நீங்கள் அதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு சொல்றேன், நீ கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க தேவனுக்கு என்று கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு இன்னும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்க. பாருங்க, இன்னைக்கு இந்த காயின் ஆபேல் 2 பேர்ல இன்னைக்கு ஆபேல தேவன் அங்கீகரித்தாரு, காயினையும் அங்கீகரிக்கவில்லை. காரணம், அவனுடைய காணிக்கைகளையும் அவன் ஆண்டவருக்கு கொடுத்த தசம பாகத்தையும் தேவன் அருவருத்துட்டாரு. அது அவருக்கு விருப்பம் இல்லாததினாலே தேவன் அதை வேண்டான்னு ஒதுக்கிட்டாரு இல்லையா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம போகாதபடி இந்த நாள்ல இன்னைக்கு எதை செஞ்சாலும் நீ மனுஷர் காணும்படி செய்யாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு பார்க்கிறார், அவர் உங்கள் பேர்லயே பிரியமா இருக்கணும். தேவன் அந்த காணிக்கைகள் அங்கீகரிச்சு உங்களை பல மடங்கு ஆசிரியர். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு விதை தானி இன்னைக்கு போட்டா அது முளைச்சி கனி பூ காய் தரணும், அப்பதான் ஆசீர்வாதம். அது தராம போச்சுன்னா அது ஆசீர்வாதம் இல்லை இல்லையா. இன்னைக்கு நம்ம விதைக்கிற விதையை தேவன் பார்க்கிறார், அதை 100, 60, 30 பலன் தர கர்த்தரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சு இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு அருமையானவர்களால். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வெளிப்படுத்துற ஒரே ஒரு வசனம், இதை நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். பாருங்களேன், ஏறக்குறைய இந்த 43 நாட்கள் நம்ம வந்துட்டோம். அப்படியே சொல்லி ஒரு நாளா வீட்டுக்குள்ளே இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே நம்முடைய காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லாவே பழகி போச்சு இப்போ எல்லாத்துக்கும் இல்லையா. ஏன்னா டைம் நல்லா போகுது, காலைல எழுந்தா மத்தியானம் நைட்டு ஈவினிங் அப்படியே ஏர்லி மார்னிங் இப்படியே நம்ம நேரங்களை நல்லா கடத்துறதுக்கு நல்லா ட்ரெயின் ஆயிட்டோம். பட் நம்ம ஆண்டவருக்கு என்று நேரத்தை ஒதுக்குறதுல ரொம்ப குறைவுபட்டுட்டோம் இல்லையா. கேட்டா, நான் போய் ஜோமன்ட்டு தான் இருக்கிறேன், நான் தினந்தோறும் ஜபிக்கிறேன். திடீர்னு ஐயோ அம்மா நான் உங்களுக்காக டெய்லி ஜபிக்கிறேன், ஐயோ நாளைக்கு முன்னாள் முழங்கால் போட்டு நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை பற்றி நான் குறை சொல்லலை. ஆனால் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, இன்னைக்கு நீங்கள் ஜபிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறீங்க, தேவன் விரும்புகிறாரா, கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாரா? உங்கள் ஜப தூபம் ஆண்டோடைய சமூகத்தில் செல்ல முடியாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிக்கிட்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க, சோத்திரிங்க. என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறா இருக்காரு. அல்லேலூயா. வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 20வது வசனத்துல இந்த சொல்லி, இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். பாருங்க, நீங்க ஏறக்குறைய 42, 43 நாளா வீட்டுக்குள்ள இருக்கிறோம். தேவன் கதவை தட்டுறாரு. கதவை தட்டினா இன்னைக்கு திறக்குறாமா? ஆண்டவர் சொன்ன வாசர் பண்ண கதவை தட்டுறேன். இல்லையே, என் வீட்டுக்குள்ள யாருமே வரலையே, நாங்க தான் வெளியிலோ போல உள்ளே யாரையும் சேர்க்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்ல. கர்த்தர் சொல்றாரு, நான் வாசர் பண்ணி நின்று உன் வீட்டு கதவை இல்லை மகளே, உன் இருதய கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இத்தனை நாளா நான் தட்டிக்கிட்டு இருக்கேனே, அதை நீ புரியாமல் அறியாம நீ எப்படி உட்கார்ந்து இருக்கிற, எப்படி நன்மை செய்ய முடியாம உட்கார்ந்து இருக்கிற, நீ நன்மை செய்யாமல் இருக்கிறாயே, உனக்கு திராணி இருந்தும் நீ தேவனுக்கென்று பிரியமான மகனாய் வாழாமல் இருக்கிறாயே.
ஏன் அப்படி உங்கள் காலத்தை நீரத்தை வீணாக்குறீங்க? ஆண்டவர் நன்மை செய். நான் வாசல் பண்ணி கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். இது வரைக்கும் சத்தம் கேட்கல, கத்தர் தட்டுகிறது காதுல விழல. ஏன்? உலகமும் ஐஸ்வர்யமும் கவலையும் இன்னைக்கு உள்ள அப்படியே இருக்குது. ஆண்டோடைய சத்தம் கேட்கப்படல. இன்னைக்கு உலக ஆசா பாசங்கள் இருக்குது, கத்தருடைய வார்த்தை அவங்களுக்கு கேட்கப்படல. கத்தர் பேர் சொல்லி கூப்பிடுறது அவங்களுக்கு காதுகள் கேட்கப்படல. பாருங்க, சின்ன சாமுவேல் தூங்குற வேலையில தேவன் அவனை கூப்பிட்ட போது அந்த சிறு பையனுக்கு ஆண்டோடைய வார்த்தை கேட்டுச்சு. காரணம், அவன் கத்தரோடு இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல வளர்க்கப்பட்டதினாலே ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய கிரியும் அவன் புரிந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு யார் கூப்பிடுறதே கேட்க மாட்டேங்குது. ஆண்டவர் என்ன கூப்பிடுவாரா? என்னெல்லாம் கூட கூப்பிடுவாரான்னு நினைக்கிறேன். இல்ல, தேவன் தினந்தோறும் உங்களோட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. எப்போ பேசுவாரு? வேத புத்தகத்தை திறந்தா தானே பேசுவாரு. முழங்கால் படிக்கிட்டா தானே ஆண்டவங்களோட பேச முடியும். அதுதான் நம்ம செய்யறதே இல்லையே. அப்புறம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க முடியும்? இன்னைக்கு நேராக உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கவும் ஒரு பாட்டும் வராது, ஜெபிக்கவும் நிறைய பேருக்கு பாடவும் பிடிக்காது, வேதத்தை படிக்கவும் முடியாது, ஜெபிக்கவும் முடியாது. அப்புறம் எப்படி ஆசீர்வாதம்? ஆண்டவர் எனக்கு எப்படி செய்வாரு? எனக்கு நன்மையே இல்லையா? நான் தீமையானதே கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் கடன் அடையில, எனக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கு, எனக்கு மட்டும் வியாதி வருது, எனக்கு மட்டும் ஏன் குடும்பத்தை நல்லதே நடக்கல? ஏன் நடக்கல? ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறாரு. கதவை திறந்தீங்களா? வருஷக்கணக்கா கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு, மாத கணக்கா தட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி அக்கறையில் நீ பெரிய வியாதி, நீ பயமுறுத்துகிற இப்படிப்பட்ட ஒரு கொள்ளையான ஒரு வியாதியை நினைச்சு நீங்க அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோமே, இது புதுசா வரலையே. ஆனா நம்ம ஏற்கனவே சொன்னது தானே. இதை குறிச்சு நீங்க என்னைக்காவது ஜாக்கிரதையோட இருந்திருக்கிறீங்களா? பாருங்க, வியாதி கூட எல்லாருக்கும் நீ பிப்ரவரி மாசம் தான் தெரியும் வியாதி வருதுன்ட்டு. கர்த்தர் நமக்கு போன வருஷமே சொல்லிட்டாரே. அதை குறிச்சு ஏதாவது எச்சரிப்பு இருந்துச்சா? வரும்போதுதான் புத்தி உள்ள ஸ்திரீகளை போல இல்ல, புத்தி இல்லாதவங்க போலதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? மணவாளன் வரும்போது என்னெல்லாம் தீர்ந்துச்சுன்னு போனாங்களா வாங்குறதுக்கு, அந்த மாதிரிதான் இருக்கும். இன்னைக்கு ஜெபத்துல ஆயத்தம் இல்ல, கர்த்தர் சொன்னாரேன்னு தைரியம் இல்ல. இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஐயோ பயந்து நடுங்கி வீட்டை விட்டு போகாம இருந்தா எனக்கு போதும், வீட்டுக்குள்ளேயே இருக்க எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோமோ தெரியல. எனக்கு அருமையானவர்களை, கர்த்தர் சொல்ற, நான் வாசல் பண்ணி கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா என்ன செய்யறாங்க? கதவை திறந்தால் அந்த வசனத்தை படிப்போமா? 20 வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. அவன் உள்ள பிரவேசிக்கிறான். கதவை திறந்தா உள்ள வர முடியும். நமக்கு யாராவது பிடிக்காதவங்க வந்து வெறும் தட்டினா நிறைய பேர் வீடு அடைச்சிருக்கும் கதவு இல்லையா? முதல்ல உடனே பாப்போம் யார் இருக்காங்க. அம்மா பிள்ளைங்க சொல்லுமா, அந்த ஆண்டி வந்திருக்கா, அந்த அங்கிள் வந்திருக்காரு, அந்த அண்ணா வந்திருக்காரு, ஏய் காணா கதவு திறக்காது கவனம் விட்டுரு. அதுக்குள்ள சரி இல்லைன்னு சொல்லிடுறா, அம்மா இல்லைன்னு சொல்லிடுறியா, அப்பா இல்லைன்னு சொல்லிடுறியா? ஏன்? அவர்களை உள்ள கூப்பிடுறது விருப்பம் இல்லை. தேவன் கூட அப்படிதான் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். ஆண்டவர் தட்டுகிறார் என்ற சத்தத்தை கேட்கணும்னா தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா முடியாது. வீட்டுக்கு கத்துற பெல் அழுத்துற சத்தம் இல்லை இது, அந்த சத்தம் கிடையாது இது. இன்னைக்கு பேர் சொல்லி அழைக்கிறாரு. இன்னைக்கு பாட்டு பாடணும் இல்லையா? பேர் சொல்லி அழைத்தது உங்களுக்கு கிருபை. இன்னைக்கு நிறைய பாட்டு பாடணும் இல்லையா? ஆண்டோடைய கிருபை இன்னைக்கு உன்னை அழைக்கிறாரு. பிரியமே ரூபோதின்னு அழைக்கிறாரு, இஸ்ரவேலேன்னு அழைக்கிறாரு. இன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிடுறாரு, சாமுவேலே. ஆனா ஆண்டோடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறாய்? இன்னைக்கு அறியாமல் இருக்கிறது தேவனுடைய சமூகத்துல அவரை தேடாமல் இருக்கிறது தான் இன்னைக்கு சத்தத்தை கேட்டுக்க முடியல. எனக்கு அருமையானவர்களே, அவர் சொல்றாரு, திறந்தா நான் அவனோட போஜனம் பண்ண, கதவை திறந்தா நான் அவன் கூட சாப்பிடுவேன், அவனும் என் கூட சாப்பிடுவான். ஏன்? இன்னைக்கு எப்போ நம்ம சாப்பிடணும்? பிரியமானவங்களை தான் கூப்பிட்டு வச்சு வாங்கன்னு கூப்பிடுவோம், இல்லை கூப்பிட்டாதான் அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்போம். நீ தேவன் பாருங்க வந்து தட்டுறாராம், நீ திறந்தா உன் வீட்டுக்குள்ள வரேன், நான் வந்து உன் வீட்டுல சாப்பிட்றேன்டார். பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையில இன்னைக்கு ஒரு வறுமையின் காரியமா இருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசம் வாக்குத்தத்தை உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். அவர் உங்க வீட்டுக்குள்ள வர்றது ஒரு அதிசயம். இன்னைக்கு கதவை தட்டுகிறார். இன்றைக்கே தரங்க, இன்றைக்கே இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்காக நீ எழும்பு. எவ்வளவு நாளைக்கு நீ இப்படியே இருக்க போறீங்க இல்லையா? அவனுடைய சத்தத்தை உணராமல் இன்னும் எத்தனை நாட்கள் உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்ட போறீங்க? கர்த்தர் சொல்ல, இன்றைக்கே ஆயத்தப்படும், நன்மை செய். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாது இருக்கிற பட்சத்தில் வாசல் படியிலே பாவம் படுத்திருக்கோம். பாவம்ன்றது ஆசீர்வாத குறைவுகள். வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வராம போறது காரணம் நன்மை செய்வது இல்லை, திராணி இருக்கவும் செய்வதில்லை, பிள்ளைகளோட செய்யறது இல்லை, கணவன் மனைவியா சேர்ந்து செய்யறது இல்லை, குடும்பமா செய்யறது இல்லை, ஜெபமும் இல்லை, உபவாசமும் இல்லை, ஆலயமும் இல்லை, வழிபடுறது எதுவுமே இல்லை. உலகம் மாத்திரம்தான் இருக்குது. அதனால இன்னைக்கு நெருக்கப்படும் போது அப்படியே தவிக்கிறாங்க. கர்த்தர் சொல்ற, நெருக்கப்படுற காலை நான் உனக்கு அஞ்சமானவர். அல்லேலூயா. நீ கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான்
உன்னை நான் உருவாக்கியிருக்கேன். எப்போ? தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கும் போதே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறாரே. அவர் கைவிடுவாரா? இன்னைக்கு அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவனா? ஆனா இன்னைக்கு நாம தான் அந்த வாக்குத்தத்தம் உரிமை பாராட்டுறது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு சொன்னபடி நன்மை செய்தா உங்களுக்கு மேன்மை. நீ கர்த்தர் விரும்புறதை கொண்டு போய் கொடுங்க. தேவன் எதை விரும்புகிறார்? சோத்திர பலியிடுகிற தேவனை மகிமைப்படுத்துறானா? கர்த்தர் நம்மகிட்ட முதல்ல விரும்ப சோத்திரத்தை தான். அவரை மகிமைப்படுத்துறது ஆண்டவருக்கு விரும்புறது சோத்திர பலி இருக்கிறவர். ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தர் கடன் கொடுக்குறான். இன்னைக்கு பாரு, கர்த்தர் கொடுக்கறது கடன் எப்படி ஏழைக்கு கொடுக்கறது. இன்னைக்கு திருப்பி நம்ம சொந்தக்காரங்களே கொடுத்தா இன்னைக்கு கொடுத்தா அவங்க திருப்பி பணம் கொடுத்துருவாங்க. நீங்க சொந்தத்துக்குள்ளேயே அன்பெல்லாம் நேசிக்கிறீங்க இல்ல, இன்னைக்கு கொடுங்க. தேவனுக்கென்று நீங்க உங்களால முடிந்ததை செய்யுங்க. இன்னைக்கு வாங்குறது தான் நம்முடைய வேலை கிடையாது. நிறைய பேர் சொல்ல, இல்ல நானே கஷ்டப்படுறேன், எனக்கு யாராவது உதவி செஞ்சாதான், நான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், எனக்கு தான் வேணும். இல்ல, உன்னாலேயே முடிய ஒரே ஒரு குடும்பத்தை போஷிக்க, ஒரே ஒரு சகோதரிக்கு ஒரு வேளை ஆகாரம் கொடுக்க உன்னாலேயே முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீ தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதம். இன்றைய நாள்ல உன் குடும்பத்தின் தேவைகள் நிறைவாக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இன்னைக்கு யாராவது பசி கஷ்டத்துல யாருக்கும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்ம ஆளுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரி தேவன் இன்றைய வரைக்கும் பரிபூர்ண ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. குறைவுகள் அல்ல. இன்னைக்கு எவ்வளவு இடங்களை பார்க்கும்போது கண்ணீர் வருது இல்லையா? ஆனா நம்மளை தேவன் இந்த தேசத்திலே சுகமா இருக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். காரணம், நம்மளை தேவன் நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மளை நேசிக்கிறபடியினாலே நீ தப்பு வைத்திருக்கிறார். இந்த மாதிரி கொடூரமான வியாதியிலிருந்து இனிமேலும் தப்பு வைப்பாரு. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற உங்களை நான் பாதுகாப்பேன். என்னுடைய சட்டைக்குள்ள உன்னை மறைத்துக் கொள்வேன். உனக்கு ஒரு நாள் ஒரு நன்மை குறைபடாதபடி நிறைவானதை நான் உனக்கு கொடுப்பேன். ஏன்னா நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நன்மை செய், நன்மை செய். கொடுத்து யாரும் வீணா போனதே இல்லை. நன்மை செய், உங்களால முடிந்தது செய்யுங்க. ஓடி போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் சரீர பிரயாசமா செய்யுங்க. பண உதவி செய்யணும்னா நான் போய் செய்யறேன். ஏதாவது பிசிக்கலா ஹெல்ப் பண்றேன். என்னால முடிந்த உதவிகளை நான் யாருக்காவது செய்யறேன். சபை பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க. ஒருவரோட நலம் விசாரிச்சு கொள்ளுங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம யாருக்கிட்டே போன் பண்ணி கூட பேசுறது இல்லை. ஒருத்தரையும் எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்டுக்க. ஏன் அன்பு இல்லை நமக்குள்ள? யாரும் இந்த மாதிரி சூழ்நிலை விசாரிக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்ற, நான் பசியா இருந்தேன். ஏன் நான் உங்களுக்கு வாரத்தோட இதை ஞாபகப்படுத்துறேன். ஆண்டவர் சொல்லுவாங்களே, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்கன்னா, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் இல்லையா, வியாதியா இருந்தேன். இன்னைக்கு யாரை நம்ம விசாரிக்கிறோம்? நம்மளுக்குள்ள என்ன அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு கிறிஸ்தவனுக்குள்ள இன்னைக்கு அன்பு ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய பிள்ளைகள், இன்னைக்கு தேவன் நம்ம வைத்த அன்பு மிகப்பெரியது, அளவிட முடியாதது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்க நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாது இருக்கிற பட்சம் வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கும். நீ நன்மை செய்யவில்லை என்றால் ஒரு வீட்டுக்குள்ளே பாவம் படுத்திருக்கும். அதாவது பிசாசினுடைய கிரியைகள், வியாதிகள், வேதனை இவையெல்லாம் அனுமதிப்பார் ஆண்டவர். யாராலையும் காப்பாற்ற முடியாது. நன்மை செய்ய இன்றைக்கே ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன். உங்களுக்கு நான் திறப்புல நிற்பேன். நல்லா ஜெபிக்கிற ஒரு மகளா இருப்பேன். ஊழியங்களை தாங்குற ஒரு மகளா இருப்பேன். ஊழியங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யற ஒரு பிள்ளையா நான் மாறுவேன் அப்படின்னு இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே நான் நம்புகிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானிங்க. கர்த்தர் நமக்கு போதுமானவா இருக்கார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம்.